ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி சைக்காலஜி தான் படித்தேன். சைக்காலஜி வந்துட்டு யூனிட் 4 தான் படித்தேன். யூனிட் 4 ஏற்கனவே படிச்சிருக்கேன். கொஞ்ச நாளாக அதை நான் படிக்காமே விட்டுட்டேன். படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமே என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்ல, ரொம்ப மோசமாக மறக்கல. யூனிட் 4 வந்து என்னென்னு பார்த்தோம்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். இதில் வந்து நான் மோட்டிவேஷன் படிச்சுட்டேன். லேர்னிங்கில் வந்து 2 தியரி தான் படிச்சிருக்கேன். இன்னும் 2-3 தியரி பெண்டிங் இருக்குது. நான் படிக்கிறதே ரொம்ப செலக்டட் டாபிக்ஸ் தான் படிச்சுட்ருக்கேன். அதையாவது ஒழுங்காக படிக்கணும்ல, அதுக்காக தான் நான் இதை படிச்சுட்ருக்கேன். நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ இங்கிலீஷ் படிக்கலையேன்னு தோணுது. இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் படிக்காமல் விட்டுருவோமோன்னு தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் படிச்சுட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை படித்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.